ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளை தந்தபடியினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் இந்த வேதபாட கூட்டத்திலையும் கர்த்தர் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உயிர்ப்பின் சத்தியங்களிலே கர்த்தர் இந்த 27வது வாரத்தையும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார், நம்மை ஏந்துகிறார், நம்மை சுமக்குகிறார். அவருடைய கிருபையினால் நம்மை தாங்கி மட்டுமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உயிர்ப்பின் சத்தியங்களில் அநேக வசனங்களை, வார்த்தைகளை நாம் விசுவாசத்தை குறித்து கேட்டு வந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட கடந்த 3 வாரங்களாக விசுவாசமும் தைரியமும் என்ற தலைப்பில் அநேக வார்த்தைகளை நாம் கேட்டு வருகிறோம். இந்த நாளிலும் அதே தலைப்பை விசுவாசமும் தைரியமும் என்ற தலைப்பில் தொடர்ந்து இன்னும் எத்தனை நாள் கண்டவர் நம்மோடு நடத்துவார் என்று தெரியல. இன்னும் அநேக வசனங்கள், வார்த்தைகள் இருக்கிறது. இந்த வசனங்களை நாம் தியானிப்போம், வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடும் விண்ணப்பம் பண்ணி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே கவனிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைக்கு சொல்லுகிறதான காரியங்கள் என்னவென்று சொன்னால், நான் விண்ணப்பம் பண்ணும் பொழுதெல்லாம், நான் செபிக்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் அனைவருக்காகவும் நான் என்ன பண்ணுவேன், ஜெபிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசமும் இந்த தைரியமும் என்ற தலைப்பில் அநேக காரியங்களை நாம் பார்த்து வந்தோம். தைரியம் என்று சொன்னால் நேர்மை, உண்மை என்று சொல்லி பார்த்தோம். கடந்த நாளில் கூட கர்த்தரை அறிகிற அறிவிலும் கிருபையிலையும் நாம் வளரணும். அப்போதான் அந்த விசுவாசத்திலும் இந்த தைரியத்திலும் நம்ம இடறி விட முடியாது என்று சொல்லி 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாமல் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவரை அறிகிற அறிவில் நாம் வளரணும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். அவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழணும். அப்புறம் பிழையற்றவர்களாய் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களிலும் ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் பேசினார். இன்றைக்கு கூட ஆண்டவர் இந்த விசுவாசத்திற்கும் தைரியத்திற்கும் அடுத்த கட்டமாக ஒரு காரியம் நமக்குள்ள அவசியமாய் தேவைப்படுகிறது என்று சொன்னால், நாம் அன்பிலே அதிகமாய் வளர வேண்டும் என்பதிலே ஆண்டவர் நமக்கு மிகவும் மிகவும் அவசியம் உள்ளவர்களாய் நம்மை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்திலையும் தைரியத்திலையும் வளரணும்னு சொன்னா, முதலாவது நாம அன்புல வளரணும். எதுல வளரணும்? அன்பு ரொம்ப முக்கியமான காரியம். அன்பான காரியத்தில் நாம அநேக நேரங்களில் நாம் என்ன பண்ணிடுறோம், இடறி விழுந்து போகிறோம். ஏன் அநேக ஊழியர்களே அன்பு செலுத்த முடியாமல் அநேக நேரங்களில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இடறி விடுகிறவர்களை நம்ம பார்க்க முடிகிறோம். அநேக விசுவாசிகள் சொல்லுகிறத நம்ம கேட்க முடிகிறது. பாஸ்டர் முன்ன மாதிரி எங்க கிட்ட பேசுறது இல்லை, பாஸ்டர் முன்ன மாதிரி எங்க கிட்ட செயல்படுகிறது இல்லை, முன்ன மாதிரி எங்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை, எங்களுக்காக நேசிக்கிறது இல்லை, எங்க குடும்பத்தை விசாரிக்கிறது இல்லைன்னு சொல்லி அநேக குடும்பங்கள் சொல்லுகிறத நம்ம கேட்க முடிகிறது. நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பாஸ்டர் உங்களை விசாரிக்கல, பாஸ்டர் உங்களை கேட்கல அப்படின்னா பாஸ்டர் உங்களை அன்பாக இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கூடாது. ஆனால் அதை விசாரிக்கணும். நான் அதில் எந்த மாற்றமும் நான் சொல்லலை. பாஸ்டர்னா அந்த ஜனங்களை அவருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மந்தையை அவர் கேட்கணும். ஒருவேளை அவருக்கு அநேக வேலைகள் நிமித்தமாக, அநேக காரியங்கள் நிமித்தமாக அவங்க அந்த சொல்ல காரியங்களை மறந்து போகிறதுனால என்ன ஆகுது, சபைகளுக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே என்ன ஆகுது, பாஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வர சபை விசுவாசிகளுக்கு புது ஆத்துமாக்களுக்கு தான் என்ன பண்ணுறாரு, முன்னுதாரணமாக கொடுக்குறாரு. நாங்கள்லாம் இப்போ என்ன ஆகிட்டோம், பழைசாயிட்டோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை யாருக்குள்ளே வந்தது, விசுவாசிகளுக்குள்ளே வந்துடுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை தேவனுடைய விசுவாச பிள்ளைகளுக்குள்ளே நல்லா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு பேசாமல் போயிடுவாங்க. ஐயோ அந்த சிஸ்டருக்கு என் மேலே அன்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மன கசப்பு வந்துடும்.
அப்போ நாம என்ன பண்ணணும்னா நாம அன்புல வளர்றவர்களாய் இருக்கணும். முன்னால எப்படி இருக்கிறோமோ அதே போலதான் நாம என்ன பண்ணணும், அன்புல வளர்ந்து கொண்டே இருக்கணும். நாம அப்படி இருக்கிறது இல்லை. அநேக விஷயங்களில் நாம தவறுகிறது உண்டு. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் இங்க சொல்ற அப்போஸ்தலனாகிய பவுல், நான் விண்ணப்பம் பண்ணும் போதெல்லாம், ஜெபிக்கும் போதெல்லாம் உங்கள் அனைவருக்காகவும் நான் என்ன பண்றேன், விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். அங்க பாருங்க, நம்முடைய ஜபங்களை நாம ரீகால் பண்ணி பார்ப்போம். நம்ம ஜெபிக்கிற ஜபங்களை ஒரு விஷயா யோசித்து பார்ப்போம். நம்முடைய தனிப்பட்ட ஜபமா இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்ப ஜபமா இருந்தாலும் சரி, யாருக்காக நாம அதிகமாய் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஆராய்ந்து பாருங்க. ஏன்னா நாம் ஒருவரை அதிகமாய் நேசிக்கிறவங்களை தான் நம்ம என்ன பண்ணுவோம், அநேக நேரங்கள்ல நம்முடைய ஜபங்கள்ல என்ன பண்ணி வைத்துப்போம், ஞாபகம் வைத்துக் கொண்டிருப்போம் இல்லையா? ஒருத்தர் மேல அன்பா இருந்தா அவங்களதான் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்போ நாம எல்லாரிலும் என்னவா இருக்கணும், அன்பா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய ஃபாஸ்டிங் பிரேயர்ல பாருங்க, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு விண்ணப்பங்களை சொல்ல முடியுமோ, நேரம் இல்லைனாலும் அந்த பேர்கள் எல்லாம் சொல்லி நம்ம என்ன பண்றோம், அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏன்னா அந்த ஜனங்களை நம்ம என்ன பண்றோம், நேசிக்கிறோம். உண்மையாகவே நம்ம நேசிக்கிறோம் இல்லையா? கடைசியில நம்ம ஒரு 50 பேர் சொல்லுவோம் இல்லையா? 50 அதுக்கு மேலே இருக்குமா எனக்கு தெரியல. ஏன் இந்த காரியங்களை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், செபிக்கணும். நாம அன்பு செலுத்துகிறதுனால நம்ம தேசத்துக்காக செபிக்கிறோம் இல்லையா? அப்போ அவங்க மேல, தேசத்து மேல நம்ம அன்பா இருக்கிறோம். தேசத்தின் ஜனங்கள் என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படணும். நம்முடைய எம்ஜிஆர் நகருக்காக செபிக்கிறோம் இல்லையா? நம்ம சபை விசுவாச குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். இவர்களெல்லாம் ஏன் செபிக்கிறோம்னு சொன்னா, அவங்கள எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நேசிக்கிறோம். அதுக்காக அவங்கள என்ன பண்றோம், ஜெபிக்கிறோம். அதே போலதான் நாம எங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்லுகிறதான காரியங்கள்ல, நாம ஜெபிக்கிற ஜெபங்களில் அநேக காரியங்களை என்ன பண்ணணும், ஞாபகப்படுத்தி கொண்டு ஜெபிக்க வேண்டிய காரியங்களை ஜெபிக்கணும். ஒருவேளை இதுவரைக்கும் நாம ஜெபிக்காம இருக்கலாம், ஆனால் இனி என்ன பண்ணணும், நாம் ஞாபகம் வைத்து கொண்டு ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்களை நான் செய்ய போகிறேன். அந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு அது ஈஸியா இருக்குமான்னு சொன்னா நீங்களும் அதை பின்பற்றலாம். நீங்களும் என்ன பண்ணலாம், அதை உங்களுடைய ஜபங்களிலே நீங்க பயன்படுத்தி கொள்ளும்படியா உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல உட்கார்ந்து யார் யாருக்கெல்லாம் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நோட்ல, ஏன்னா பேப்பர்ல எழுதணும்னு சொன்னா என்ன பண்ணிடுவோம், அது பறந்து போயிடும், இல்லை விட்டுருவோம். நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல உட்கார்ந்து நீங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அவங்களுடைய பெயர்களை, அவங்களுடைய குடும்பங்களை பெயர்களை எழுதி வைச்சு கொள்ளுங்க. அப்போ நீங்க ஒவ்வொரு நிமிஷமாய் ஒவ்வொரு குடும்பத்துக்காக நீங்க உட்கார்ந்து உங்க குடும்ப ஜபத்துல ஜபிக்கும் போதோ இல்லை உங்க தனிப்பட்ட ஜபத்துல ஜபிக்கும் போதோ இந்த காரியங்களை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு குடும்பத்திற்கு ஒரு நிமிஷம் அப்படி ஜெபித்து பாருங்க. ஒரு நபருக்கு இல்ல, ஒரு நபருக்கு ஒரு நிமிஷம் அப்படி நீங்க ஜெபித்து பாருங்க. அப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு 30 பேருக்கு நீங்க ஒரு நிமிஷம் ஜெபிச்சீங்கன்னா அரை மணி நேரம் ஜெபிக்கலாம். ஒரு 60 பேருக்கு நீங்க ஒரு நிமிஷம் ஜெபிச்சீங்கன்னா 1 மணி நேரம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இப்படியாக உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டும் என்பதிலே தேவன் விரும்புகிற காரியம். ஹல்லேலூயா. நான் விரும்புகிற காரியம் இல்ல, எங்க பாஸ்டர் விரும்புகிற காரியம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. தேவன் உங்களில் விரும்புகிற காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் ஒரு சில காரியங்களை செய்து வந்திருக்கிறோம். இனி அநேக காரியங்களை எங்க ஜெபங்களிலே இதெல்லாம் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும், அன்புல வளர முடியும். இது அநேகருக்காக நம்ம ஜெபித்து வருகிறோம், அநேகருக்காக ஜெபிக்கிறோம். அநேக காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஆனா நம்ம கிட்ட அவங்க சொன்னாங்களான்னா சொல்லல. பிரதர் இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, சிஸ்டர் இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அவங்க அந்த காரியம் நிறைவேறிச்சான்னு தெரியல இல்லையா? ஒருவேளை நிறைவேறிருக்கலாம். அநேக நம்ம இடத்துல சொல்லுகிறத நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஆனாலும் அந்த காரியத்துக்காக நாம ஜெபித்து வருகிறோம் இல்லையா?
ஒரு பிரதருக்காக திருமண காரியத்துக்காக கூட ஜெபித்தோம். கர்த்தர் அவங்களுக்கு அந்த திருமண காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் என்று சொல்லி நம்ம இடத்துல வந்து என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. ஆனாலும் அந்த பிரதருடைய திருமண காரியத்துக்காக, அவருடைய தேவைகளுக்காக என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நாம நம்முடைய அன்பிலே வளர வேண்டியது எப்படின்னா, ஒருத்தர் மீது ஒருத்தர் நாம ஜெபிக்கிற ஜபங்களினால, அடுத்தவங்க மீது நம்ம காட்டுகிற அக்கறையினால, கரிசனையினால நம்முடைய அன்பை பிறரிடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், வளர்த்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு ஒருத்தருக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வீட்டுக்கு வந்து தேடி வந்துட்டாங்களா, அவங்களுக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், சாப்பாடு, பிரியாணி அதெல்லாம் முக்கியம் இல்லை. உன் பிள்ளைகளை, உன் தேவ ஜனங்களை நீ அன்பிலே வளர்க்கிறியா, வளருகிறியா அப்படின்றதுதான் மிகவும் அவசியமான காரியங்கள். நீங்க கவனிக்கிறது, அவங்களுக்கு அனுசரகரமான காரியங்களை செய்கிறதெல்லாம் நல்லதுதான். ஆனால் நீ அந்த நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா, அவங்களுக்காக உங்களுடைய ஜபங்களினால் அவர்களை நீங்கள் தாங்குகிறீர்களா என்பதுதான் மிகவும் அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என் ஜப வேளையில நான் அவர்களை என்ன பண்றேன், என் ஜபத்தினால் அவர்களுக்கு ஜெபிக்கிறேன் என்று சொல்றான். அவங்களை பார்க்கும் போதெல்லாம் நான் வந்து ஸ்வீட் வாங்கி தரல, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி தந்தேன்னு சொல்லல. என் ஜப வேளையில நான் உட்கார்ந்து ஜபிக்கும் போதெல்லாம் அவர்களுக்காகவும் சேர்த்து நான் என்ன பண்றேன், ஜெபிக்கிறேன். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருக்கிறவன், வளர்ந்து கொண்டிருக்கிறவனுடைய சாட்சி என்னன்னு சொன்னா, நான் அடுத்தவனுக்காக ஜெபிக்கிறேன் என்பதுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்திலையும் தைரியத்திலையும் வளர வேண்டும் என்று சொன்னா, முதலாவது அன்பில வளருங்க. நீங்க உங்களை அன்பில வளர்ச்சி கொள்ளுங்க. அந்த அன்பு உங்களை விசுவாசத்தில் நடத்தும். அந்த அன்பு உங்களை தைரியமான பாதையில நடத்தும். இல்லையா? ஒரு சிலர் கேட்பாங்க, பிரதர் இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்து அந்த காகம் செபிச்சிங்களா அப்படி சொல்லும் போது, ஐயோ மனசுக்குள்ள, ஐயோ நான் எனக்காகவே நீங்க செபிங்களே என்ன சொல்ல, பண்ண சிஸ்டர், பண்ண பிரதர், உங்களுக்காக தான் ஜெபம் பண்றேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பொய் சொல்லுவோம் இல்லையா? பல வேளையில பொய் சொல்லுறது உண்டு. அந்த காரியங்கள் நமக்குள்ள காணப்படாவைகளாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் அன்பிலே வளர வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அன்பிலே மிகவும் அதிகமாக வளர வேண்டும். எப்படி அன்பில் வளரணும்? ஒருவருக்காக ஒருவர் ஜெபிங்க, ஒருவருக்கு ஒருவர் தாங்குங்க, ஒருவருக்கொருவர் விசாரிங்க. இன்னைக்கு சபைக்கு வரலையா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்களா, அந்த பிரதர் கிட்ட கேளுங்க, ஏன் பிரதர் வரல, சிஸ்டர் வரலையா, ஏன் சிஸ்டர் வரல அப்படின்னு கேளுங்க. ஒருவேளை தூரமா இருக்கிறாங்களா, அவங்க நம்பர் இருக்கா, அவங்களுக்கு கால் பண்ணி, ஏன் சிஸ்டர் இன்னைக்கு வரல, உங்களை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இன்னைக்கு நீங்க சபைக்கு வருவீங்கன்னு சொல்லி அப்படி உங்களுடைய அன்பில வளர்த்து பாருங்க. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இன்னைக்கு விசாரிக்கப்படாததுனால இன்னைக்கு நிறைய ஜனங்கள் சபையை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. அநேக சபையை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக சபைகளில் விசாரிப்பு என்ற காரியம் இல்லாததுனால ஆத்துமாக்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நம்மிடத்துல இந்த குறைவுகள் இருக்குமானால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தணும். ஆண்டவரே, இந்த அன்பில் நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன், இன்னைக்கு நான் இந்த அன்பில் வளர வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன் இந்த காரியத்தை நான் செய்யணும்? சபை ஆத்மா வரலன்னா பாஸ்டரோட வேலை தானே அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது இல்லையா? இது எல்லார் வேலையும் விடப்பட்டிருக்கிற கடமை. பாஸ்டர் அவருக்கு என்ன வேலை இருக்குதோ, ஒருவேளை அவர் மறந்து இருப்பார். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களோடு பேசுகிறவங்களா இருப்பாங்க. அவங்க வராமல் இருக்கும் பொழுது அவங்களே விசாரிங்க. மற்ற நேரத்தில் என்னென்ன கதையோ உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம், என்னென்ன காரியங்களையோ பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி, ஏன் பிரதர் வரல, ஏன் சிஸ்டர் வரல, அவங்களுக்குள்ள காயங்கள் இருக்கும், அவங்களுக்குள்ள அநேக கஷ்டங்கள் இருக்கும், அநேகருக்குள்ள வருத்தங்கள் இருக்கும். அந்த விசாரிப்பு நம்ம கேட்கும் பொழுது அவங்க இருதயங்களை கர்த்தர் மாற்றுகிறவராயிருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பிலே வளர வேண்டாம். மிகவும் முக்கியமான காரியம். கிறிஸ்தவர்கள் நாம் அன்பில் அதிகமாக வளர வேண்டியது இருக்குது இல்லையா? அன்பில்
வெளியில நிறைய உபதேசங்களை பேசுவாங்க, ஆனா இருதயத்துல அன்பு இருக்கவே இருக்காது. பேசுகிறதெல்லாம் சர்ச்சில் அந்நிய பாஷையும் நவநாணயமான பாஷைகளை பேசுவாங்க. ஆனால் வெளியில போகும்போது அடுத்தவங்களை இருதயத்தை காயப்படுத்துகிறது, அடுத்தவங்களுக்கு புறம்பாய் பேசுகிறது, அடுத்தவங்களை வஞ்சகமாய் பேசுகிறது, அடுத்தவங்களுக்கு இருதயங்களை காயப்படுத்துகிறது. இப்பேற்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கவே கூடாது. அன்பின் சுபாவம் என்ன? நம்மை அன்பிலே வளர வேண்டும், அன்பிலே நம்மை நடத்தி கொள்ள வேண்டும். அன்பாகவே நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த அன்பானது நம்மை விசுவாசத்தின் பாதையிலே நம்மை தைரியமாய் நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்தின் தைரியத்திலையும் நம்மை நடத்த வேண்டியதுக்கு நமக்கு மிக அவசியமான காரியம் அன்பு ரொம்ப முக்கியமா இருக்கணும், இல்லையா? அன்பு நமக்கு ரொம்ப முக்கியம். இதை என்ன சொல்றாரு என்று சொன்னா, நீதிமொழிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று என்ன புறப்படுமா? ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்குள்ள விசுவாசமும் தைரியமும் நீங்க அடுத்தபடி வளர வேண்டும் என்று சொன்னா உங்கள் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும், தைரியப்படுத்தணும். உங்க இருதயம் என்ன பண்ணுமா? அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படுமா? என்ன ஒரு ஊற்று? ஜீவ ஊற்று. இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறவர்களாய் காணப்படணும். இன்னைக்கு கிறிஸ்துவ ஜனமாக, கிறிஸ்துவ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் உங்க இருதயங்களிலிருந்து என்ன புறப்படணும்? ஜீவ ஊற்று புறப்படணும். நீங்க பேசப்படுகிற வார்த்தைகள், உங்கள் இருதயத்திலிருந்து பேசப்படுகிறதான வார்த்தைகள், உங்கள் இருதயத்தில் காணப்படுகிறதான காரியங்கள் என்னவா இருக்கணும்? என்ன காரியங்களா செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜீவ ஊற்றுகளை புறப்படுகிற காரியங்களாக நீங்கள் இருதயத்தில் வைக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. என் தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தை ஜீவ ஊற்றாக புறப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் இருதயத்தில் ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொன்னார், ஜீவனுள்ள காரியங்களையே நேசிக்க வேண்டும் என்று சொன்னார், ஜீவனுள்ள வார்த்தைகளே உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும் என்று சொன்னார், நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் இருதயத்தை காவலோடு காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இருதயம் என்ன? எல்லாத்தையும் போட்டு அடைக்கிற ஒரு வேஸ்டான கார்பேஜ் கிடையாது, ஒரு குப்பை தொட்டி கிடையாது. இருதயம் அப்படின்னு சொன்னா அந்த இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று. ஊற்றுனா என்ன? எடுக்க எடுக்க சுரந்து கொண்டே இருக்கும். அப்போ உங்க ஜீவ ஊற்று நீங்க சுரந்து கொண்டே இருக்கணும். ஜீவனுள்ள காரியங்களையே பேசணும், ஜீவனுள்ள காரியங்களையே சிந்திக்கணும், ஜீவனுள்ள காரியங்களே என்ன பண்ணணும்? சிந்தித்து கொண்டிருக்கணும். நீங்க பேசப்படுகிற வார்த்தைகள் அநேக ஜீவியத்தின் பாதையில, ஜீவனத்தின் பாதையில நடத்துகிறதா இருக்கணும். நீங்க பேசுகிற வார்த்தை அநேகரை எங்க கொண்டு வந்து சேர்க்கணும் என்று சொன்னா பரலோகத்தின் பாதையில கொண்டு போய் சேர்க்கணும். ஏற்கனவே ஒருத்தன் நொந்து போயிருப்பான், அவன் எங்கேயாவது விழுந்து செத்துடலாம், எதையாவது மாட்டிக்கின்னு செத்துடலாம், எங்கேயாவது விழுந்து செத்துடலாம், எதையாவது குடிச்சிட்டு செத்துடலான்னு இருப்பான். அவன் இடத்துல போய் நீ பேசப்படும் பொழுது அவன் உன்னிடத்திலிருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்பட்டு அப்பேற்பட்ட காரியங்கள் அவன் சிந்தைகளிலோ அவன் இதுவரைக்கும் அவன் காணப்படாத சமாதானத்தை உங்களிடத்திலிருந்து காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஜீவ ஊற்று. அவன் ஏற்கனவே எப்படா சாவலான்னு இருப்பான். நீங்க போய் பேசுகிற பேச்சுல ஏச்சுகள்ல அவன் என்ன பண்றான்? இன்னைக்கே மாட்டின்னு செத்துடக்கூடாது, இல்லையா? இன்னைக்கு நம்முடைய காரியங்களில் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் என்னைக்காவது சாவலாம் நினைச்சிட்டு இருப்பான். நம்ம அவனை பயன்படுத்துறதுல அவன் இன்னைக்கே என்ன பண்ணிடுவான்? செத்து போயிடுவான். அப்பேற்பட்ட காரியங்கள் நமக்குள்ள காணப்படக்கூடாது. ஜீவச்சனமே, உங்கள் இருதயத்தை, அதான் சொல்ற, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து
ஜீவ ஊற்று புறப்படும். உங்க ஜீவ ஊற்று உங்களை எங்க கொண்டு போகும் என்று சொன்னால் உன்னை விசுவாசத்தின் பாதையில தைரியமாய் கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க இருதயத்துல என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய விசுவாசத்துல பிரதிபலிக்கும். உங்க இருதயத்துல நல்ல காரியங்களை நீங்க விதைச்சிருப்பீங்கன்னா அந்த நல்ல காரியங்கள் தான் உங்க விசுவாசத்துல பிரதிபலிக்கும். ஒருவேளை உங்க இருதயத்துல பயத்தோட காரியங்களை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, நடக்குமா நடக்காதா, இது நடந்து ஆகுமா, என் வாழ்க்கையில் இது நடக்குமான்னு சொல்லி உங்க இருதயத்துல சந்தேகத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னா உன் விசுவாசமோ உன் தைரியமோ என்னமாயிடும், காணாமல் போயிடும். ஆனால் உன் இருதயத்தை காவலோடு வைத்திருப்பாய் என்று சொன்னார். அதுல ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டு உங்கள் இருதயத்தில் ஜீவ ஊற்று இருக்குமானால் நிச்சயமாகவே அந்த ஜீவ ஊற்று உங்களை விசுவாசத்தின் பாதையிலே தைரியமாய் நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயங்களை அலைப்பாய விட்டுறாதீங்க. உங்க இருதயங்களை கண்ட காரியங்களை யோசிக்க விட்டுறாதீங்க. கண்ட காரியங்களுக்காக உங்க இருதயத்துல இடம் கொடுத்துறாதீங்க. உலகத்தின் ஆளுகை உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யாதபடிக்கு உங்கள் இருதயத்தை ஜீவ ஊற்றுக்காக ஒப்பு கொடுங்க. உங்கள் இருதயத்தை காவல் போட்டு வைங்க. காவல் போட்டு வைங்கன்னா ப்ரொடெக்ஷன் போட்டு வைங்க. உங்க இருதயத்துல ப்ரொடெக்ஷன் போட்டு வைங்க. ஏதோ அதுல ஏதோ காலியா இருக்குதுன்னு சொல்லி பிசாசு அதுல என்ன பண்ற கூடாது, கூடாரத்தை போட்டு அவன் உக்காந்துடக்கூடாது. ஆஹா, இது ரொம்ப நாளா சும்மாவே இருக்குது, இது ஒன்றுத்துக்குமே உதவலை, அதனால இதுல போய் நம்ம உக்காந்துருவோம்னு சொல்லி பிசாசு அந்த இருதயத்தை உக்காந்துட்டான்னு சொன்னா அந்த இருதயத்தை அந்த பிசாசு ஆளுகை செய்கிறவனா இருப்பான். இன்னைக்கு நிறைய பேர் அநேக விஷயங்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் இருதயத்தை பிசாசை ஆளுகை செய்து விட்டு கொண்டு இருக்கிறீங்க. உங்க இருதயத்துல கசப்பான காரியங்கள் ஒருத்தர் மேல வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபிக்கிறோம், ஆனால் ஒரு சிலரை ஜெபத்துல ஒதுக்குறோம் தெரியுமா? எதுக்காக தெரியுமா? உங்கள் இருதயத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க. இந்த பிரதருக்கு மாத்திரம் நான் ஜெபம் பண்ணுவேன், இந்த சிஸ்டருக்குலாம் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், அப்படி கிடையாது. அது உன் இருதயம் எதை காட்டுகிறது என்று சொன்னா கசப்பான இருதயம். உன் இருதயம் எதை மேற்கொள்ள விட்டிருக்கிற? பிசாசு உன் இருதயத்தை ஆளுகை செய்ய விட்டிருக்கிற. உன் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ள வேண்டிய உன் இருதயத்தை பிசாசை ஆளுகை செய்ய விட்டு கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு விழுந்து போகிறதுக்கு காரணம் உங்கள் இருதயத்தை காவல் வைக்காததுனால்தான். உங்க இருதயத்தை என்ன பண்ணி விட்டு இருக்கிறீங்க? அலைப்பாய விட்டு இருக்கிறீங்க, பிசாசுக்கு வாடகை விட்டு இருக்கிறீங்க. அவன் என்ன சொல்லுவான்? ரொம்ப வருஷமா நான் இதுல தான் இருக்கிறேன். என்ன பண்ணுவான்? அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இடத்துல அதிக காலம் ஆக்கிரமிச்சுட்டா அது இருந்தா சட்டத்தின்படி அந்த இடத்துல அவங்க தான் சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போலதான் அவங்க இருதயத்தை பிசாசு ரொம்ப வருஷம் உட்காந்துட்டே இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவனை நீங்க போன்னு துரத்தினாலும் இவ்வளோ வருஷமா நான் இருந்துட்டேன், இப்போ என்னை துரத்தினா நான் எங்க போறதுன்னு கேட்பான். அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அடப்பாவி, இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தியா, என் இருதயத்தில் தான் இருந்தியா, இது தெரியாம தான் நான் இவ்வளோ நாள் உட்காந்துட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நீங்க கதறி அழுகிறதுனால புலம்புகிறதுனால ஒரு பிரயோஜனம் வராது. இன்னைக்கு இந்த இருதயத்தை நீங்கள் காவல் படுத்துகிறது மிக அவசியமா இருக்கிறது. ஒருவேளை இப்பேற்பட்ட காரியங்கள் நம்ம இருதயத்துல இன்னைக்கு இருக்குமானால் இன்றைக்கு ராத்திரி வேளையில நீங்க வீட்டுக்கு போய் இல்ல இந்த பிரேயர் முடிவதற்குள்ள நீங்க முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே என் இருதயத்துல பிசாசு ஆளுகை செய்திருப்பானா, இன்னைக்கு அவனை நான் என்ன பண்ண போறேன்? துரத்த போறேன். இன்னைக்கு என் இருதயத்தை காவல் பண்ண போகிறேன். காவல் பண்ணி அந்த இருதயத்தை நான் என்ன பண்ண போறேன்? ஜீவ ஊற்றாய் மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. இது ஏதோ வேடிக்கைக்காக நான் சொல்லுகிறதல்ல. நல்லா கவனித்து கொள்ளுங்க.
ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க என்பதை நீங்கள் ஆராய வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. என் தேவ பிள்ளைகளே, உங்களை பிசாசு ஆளுகை செய்வானானால் நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசத்தின் பாதையில நீங்க தைரியமா இருக்கவே முடியாது. விசுவாசத்துல நாம அநேக நேரத்துல பயப்படுகிற காரியம் கர்த்தர் சொல்றாரு, மகனே இதை நான் செய்வேன், மகளே இதை நான் செய்வேன், இது நடக்கும் நடக்கும் சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். ஆனால் அது நிறைவேறுகிற வரைக்கும் என் இருதயம் அதை குறிச்சே யோசித்து கொண்டிருக்கும். இன்னைக்கு நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, இல்ல நடக்குமா நடக்காதா, ஆண்டவர் ஏதோ சொல்லிட்டாரு, இல்ல என் இருதயத்துல நான் நினைச்சிட்டு இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி புலம்பாதீங்க. தேவன் உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார், நிச்சயமாகவே அதை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்துல நீங்க தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார், உங்கள் இருதயத்தை காவல் வைங்க. என்ன பண்ணணும்? இருதயத்தை காவல் வைக்கணும் இல்லையா? இன்னைக்கு என்ன பண்றோம்? நம்ம மொபைல் போனை என்ன பண்றது கிடையாது, யாரும் திறந்து பார்த்துருக்கூடாது இல்லையா? பிள்ளைங்க என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, அம்மா அப்பா நம்ம போனை என்ன பண்ணிருக்கூடாது, எடுத்து பார்த்துருக்கூடாது. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு லாக் போட்டு, ஏன்னா அடுத்தவன் என் போன் எடுத்து பார்த்துருக்கூடாது இல்லையா? நம் பிள்ளைங்க என் போன் எடுத்து பார்த்துருக்கூடாது. இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, லாக் போடுறாங்க. அதை என்ன பண்ணோம், அந்த பிள்ளை ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த பிள்ளை என்ன பண்ணோம், அப்பா ஓப்பன் பண்ணும் போது எட்டி எட்டி பார்த்து அதை கடைசி என்ன பண்றோம், கண்டுபிடிச்சோம். ஏன் அந்த லாக்கை போடுறீங்க? யாருக்கும் தெரியக்கூடாது, ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லையா? அது மீறி என்ன நடக்காது, ஒன்றும் நடக்காது. லாக்கை போட்டாதான் என்ன பண்ணோம், ஓப்பன் ஆகும். அதே போலதான் உன் இருதயத்துல என்ன பண்ணு, லாக்க போடு. பிசாசு அவைகளை ஆளுகை செய்யக்கூடாது என்று சொன்னா அதை லாக் பண்ணுங்க. உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க, காவல் பண்ணுங்க. உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்க. எவைகள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு எவைகளை காத்து கொள்ளும் பொழுது உங்களிடத்திலிருந்து என்ன உண்டாகும், ஜீவ ஊற்று உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களிடத்துல ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும் என்று சொன்னா நீங்க உங்க இருதயத்தை காத்து கொள்ளணும். ஒண்ணுமே புறப்படலை, ஒண்ணுமே நடக்கலைன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. என் தேவ ஜனமே, உங்களிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும் என்று சொன்னா உன் இருதயத்தை காத்து கொள்ளுங்க, கவனமா பார்த்து கொள்ளுங்க. பிசாசு எந்த ஒரு சின்ன ஒரு கேப் கிடைக்காதான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். நீங்க ஒரு சின்ன கேப் கொடுத்துட்டீங்கன்னா உள்ள வந்து ஒரு சீட் போட்டு உக்காந்து கால் மேல கால் போட்டு உங்களை ஆளுகை செய்கிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அதுல இருந்து மீண்டு வர முடியல. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளை சொல்லுகிறத கேட்கிறோம், இந்த பழக்க வழக்கங்கள் இருந்து நாங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறோம், ஆனால் எங்களால் வர முடியல. இந்த போதை வசலுக்கு நாங்கள் அடிமையா இருக்கிறோம், இதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறோம், எங்களால் வர முடியல. ஏன் வர முடியலன்னு சொன்னா அவங்க இருதயத்தை காவல் போட்டு காக்க வேண்டிய நேரத்துல அதை காக்க விடாம விட்டதுனால இன்னைக்கு பிசாசு அந்த இருதயத்துல என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இதை கேட்டு கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்க கணவன் மனைவி வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, காவல் நிறைந்த வாழ்க்கையாய் நம்ம காணப்படுகிறோமா என்பதை இந்த ராத்திரி வேளை நம்ம ஆராய வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசமும் தைரியமும் அன்பில வளருங்க. உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. ரெண்டே விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம விசுவாசத்துல தைரியமாய் முன்னேறி போக வேண்டும் என்று சொன்னா நீங்க அன்பில இருக்கணும். அன்பு இருந்தால் உங்கள் விசுவாசம் தைரியம் உள்ளவைகளாக இருக்கணும். ரெண்டாவது, உங்கள் இருதயத்தை காத்து கொண்டு விசுவாசத்திற்கு நீங்க இடம் கொடுக்கும் போது அந்த விசுவாசம் தைரியமாய் பயணம் செய்யும். ஒருவேளை அவிவிசுவாசத்திற்கு நீங்க இடம் கொடுப்பீங்க என்று சொன்னால் அந்த அவிவிசுவாசம் உங்களை முன்னேறி செல்ல விடாமல் உங்களை தடுத்து உங்களை எப்படியெல்லாம் விழ செய்யணுமோ அப்படியாய் விழ செய்து உங்களை பாவத்தின் பாதையில கொண்டு போய் கடைசியில் அந்த பாவம் உங்களை மேற்கொண்டு உங்களை அழிவின் பாதையில கொண்டு போய் அந்த அழிவின் பாதை கடைசியாக உங்களை நரகத்தின் பாதையில கொண்டு போகும்.
அதற்காகவா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார். அவர் உங்களுடைய பாடுகளையும் அக்கிரமங்களை சுமந்தது நீங்களும் நானும் நரகத்துக்கு போவதற்கல்ல, பரலோகத்திற்கு போவதற்காகவே அவர் நம்மை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் என்ற தைரியமத்தின் காரியங்களிலும் நாம தைரியமாய் முன்னேறி செல்ல வேண்டிய விஷயங்களிலே அன்பிலே வளர்வோம். நம் இருதயத்தை பாதுகாத்து காவல் போட்டு ஜீவ ஊற்றுக்கு இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆளுகை செய்வார். இந்த ஆளுகை நம்மை விசுவாசமும் தைரியமாய் முன்னேறி செல்வதற்கு நமக்கு கர்த்தர் இடம் கொடுப்பார். கர்த்தர் நாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம